பாசமிகு பங்கு மக்களே, உங்களுக்காக உயிர்ப்பு பெருவிழாவின் 2வது ஞாயிறாக இன்று இந்த திருப்பலியை யூடியூப் வழியாக உங்களுக்கு அனுப்புவதற்காக இந்த திருப்பலியை நாங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். இன்று இறை இரக்கத்தின் பெருவிழாவையும் இறை இரக்க ஆண்டவருடைய பெருவிழாவையும் தாயாகி திருச்சபை கொண்டாடுகின்றது. இந்த நாளிலே நாம் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக ஜெபிக்க வேண்டியது, குடும்பங்களாக ஜெபிக்க வேண்டியது இறைவனுடைய இரக்கத்திற்காக. இறைவனுடைய இரக்கம் குறைந்து கொண்டே போகின்றது என்பதைத்தான் இன்றைய சூழ்நிலை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. ஆகவே இந்த நாளிலே சிறப்பாக இறைவனுடைய ஆசீருக்காக ஜெபிக்கின்ற அதே வேளையிலே இறைவனுடைய இரக்கத்திற்காக மன்றாடுவோம். இறைவன் அவருடைய இரக்கத்தினாலே இந்த உலகத்தை ஆட்டி படைக்கின்ற இந்த கொரோனா தொற்று கிருமியிலிருந்து விரைவிலே இந்த உலகத்தை, நம்முடைய நாட்டை விடுவிக்க வேண்டும். மீண்டுமாக நாம் அனைவரும் இயல்பு நிலைக்கு திரும்பி ஆலயத்தில் வந்து ஒரே குடும்பமாக இறைவனை பாடி புகழ நாம் வாய்ப்பு பெற வேண்டும் என்று இந்த திருப்பலியை ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறும் இறை இரக்கத்தின் ஞாயிறுமான இன்று உள்ளத்தில் எழும் ஐயங்கள் நீக்கி இறைமகன் இயேசுவின் உயிர்ப்பின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள இல்லங்களில் அமர்ந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகின்றோம். இன்றைய வாசகங்கள் இறைவனிடம் நம்பிக்கை கொள்ளவும் பகிர்ந்து வாழ்ந்திடவும் நம்மை அழைக்கின்றது. நம்பிக்கையில்லா கோழைகளாக இருந்த தம் சீடர்களை காண, அவர்களை தேற்ற இயேசு அவர்கள் முன் தோன்றி தன் சமாதானத்தை அளிக்கின்றார். ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொண்டவர்களாய், அச்சம் நீங்கி ஆனந்தம் அடைந்தவர்களாய், கண்டவர்களை விட காணாமல் நம்பிக்கை இருக்கிறவர்களாய், பகிர்ந்துண்டு வாழும் நல்லெண்ணங்கள் கொண்டவர்களாய், இறை இரக்கத்தை பெற்றவர்களாய் வாழ்ந்திட சமாதானத்தின் தேவனாம் உயர்த்த ஆண்டவரிடம் தொற்று நோய் முற்றிலும் விலகிட இத்திருப்பலி வழியாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, இந்த கால திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு ஜெபிக்கப்படுகிறது. நன்றி திருப்பலியாக பெர்னார்ட் ஜோசப் மரியநாதன் அவருடைய ஆண்களை மாற்றிற்காகவும், மேலும் இந்த அபிலாதரை சமால் ஆலய பங்கு மக்களுடைய அனைவருடைய குடும்பங்களின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த கால திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்பட்டு ஜெபிக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மரணங்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆதாரிய கொடுமையான உண்மையாலையும் வானத்துதற்கு அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவன் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக.
இரக்கத்தின் நிறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை நீ தூண்டுகின்றேன். நீர் வழங்கிய இவருளை திருப்புகின்றேன். இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும் தூய ஆவியாரால் நாங்கள் புதுபிறப்பு அடைந்துள்ளதையும் இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும்
நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள செய்வீராக. உம்மோடும் தூயாரோடும் என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 42 முதல் 47 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு பெற்றவர்கள் திருத்தூதர்கள் கற்பித்தவற்றிலும் நட்பையும் அப்பம் பிடுதலிலும் இறைவேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரும் அச்சம் விலகி இருந்தார்கள். திருத்தூதர்கள் வழியாய் பல அருள் செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலப்புலன்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவரும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனதோடு கோவிலில் தவறால் கூடி வந்தார்கள். பேருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை விட்டு உணவை பகிர்ந்து கொண்டு வாழ்ந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றினார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீண்டு கொண்ட மக்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்துக் கொண்டிருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி வீழ்த்த முயன்றனர், ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயல்பட்டுள்ளது. பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு மூளைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் அது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாய் இருக்கின்றது. பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இரண்டாம் வாசகம். இறந்த இயேசு கிறிஸ்துவை கடவுள் உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 3 முதல் 9 வரை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். அழியாத, மாசற்ற, ஒழியாத உரிமை பேரும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு
இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளிலே வேறு வகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லன்னா ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து பேருவகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என்னை கண்டதா நம்பினா காணாமலே நம்போ பேரு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பகுதி 20, இறைத்திரு வசனங்கள் 19 - 31 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அருமடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெஸ்ஸியா என நீங்கள் நம்புவதற்காகவும்
நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பெற்றுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுமது வார்த்தையே உண்மை, உண்மையினால் எங்களை விடுவித்திருக்கும். இயேசுவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய வாரம் நமது தாயாம் திருச்சபையானது பாஸ்கா காலம் 2ஆம் ஞாயிறை சிறப்பிக்கிறது மற்றும் இறையிறக்கத்தின் ஞாயிறாக இந்த ஞாயிற்றுக்கிழமையானது சிறப்பிக்கப்பட்டு வருகிறது. இது இன்றைய நற்செய்திகள் அனைத்தும் நமக்கு நமது நம்பிக்கை வாழ்வை பற்றி சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. இன்றைய இறைவார்த்தை நமது வாழ்வுக்கு நம்பிக்கை அளிப்பதாக, நாம் நம்பிக்கை கொண்டு மேன்மேலும் நமது வாழ்விலே இறை நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள இன்றைய இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், தொடக்க கால கிறிஸ்தவர்கள் திருத்தூதர்கள் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறைவேண்டிலும் உறுதியாக நிலைத்திருந்தார்கள். தொடக்க கால திருச்சபையானது பல வகையான வேத கலாபனைகளின் போதும் எவ்விதத்திலுமே ஆண்டவர் மேலிருந்த நம்பிக்கையை விட்டு கொடுக்காமல், அவருடைய நம்பிக்கை என்றுமே குன்றாமல் நம்பிக்கையிலே என்றும் நிலைத்திருந்தவர்களாய் வாழ்ந்தார்கள். அதையே தான் இன்றைய 2ஆம் வாசகம் நாம் பார்க்கிறோம். நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் நீங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று இன்றைய 2ஆம் வாசகத்திலே தூய பேதுரு கூறுகிறார். எனவே இன்றைய காலகட்டத்திலே துன்பங்கள் மத்தியிலே அன்று எவ்வாறு தொடக்க கால கிறிஸ்தவர்கள் துன்பங்கள் மத்தியிலும் வேதனைகள் மத்தியிலும் தங்களுடைய விசுவாசத்தை, தங்களுடைய நம்பிக்கையை ஆழமாக அறிவித்தார்களோ, அதே போல நாமும் இதோ இந்த துன்ப காலத்திலே, இந்த வேதனையின் காலத்திலே நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய இறை நம்பிக்கையை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள, ஆழப்படுத்த, நமது நம்பிக்கையை வேரூன்றி நிற்க இன்றைய இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய நட்சத்திரத்தை நாம் பார்க்கிறோம், சீடர்கள் அஞ்சி தாங்கள் இருந்த இடத்திலே தங்களுடைய கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனவே சீடர்கள் அவருடைய மத்தியிலும் ஒரு அச்சமானது, ஒரு பயமானது அவர்களை சூழ்ந்திருந்த பொழுது, அவர்கள் இறைவேண்டலில் இருந்த பொழுது ஆண்டவர் அவர்கள் மத்தியிலே தோன்றுகிறார். அதுவும் இன்னும் சிறப்பான விதத்திலே நம்முடைய இந்திய நாட்டினுடைய திருத்தூதர் என அழைக்கப்படும் தோமா அவரை பற்றி இன்று நாம் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். இதோ ஆண்டவர் சொல்வது, காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்று நம்முடைய திருத்தூதர் தோமா வழியாக நமக்கு அழைப்பெடுக்கிறார். இன்று நம்மிலே நாம் அனைவரும் ஆலயத்திற்கு வர முடியாமல் நம்முடைய ஆலயங்களிலே நம்முடைய வீடுகளில் இருந்து கொண்டு நாம் இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கிறோம். தொலைக்காட்சிகள் வழியாக, தொலைத்தொடர்பு சாதனங்கள் வழியாக நாம் ஆண்டவருடைய உள்ள நம்பிக்கையை நாம் அறிக்கையிட்டு கொண்டு வந்திருக்கிறோம். இதோ நம் கண்களால் இந்த ஆலயத்திற்கே வந்து நம்மால் அமர்ந்து ஜெபிக்க முடியாத பொழுதிலும் நமது இல்லங்களை நாம் ஆண்டவருடைய இல்லங்களாக மாற்றும் பொழுது நம்முடைய விசுவாசமானது அதிகப்படுத்தப்படுகிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் கொண்டுள்ள இந்த நம்பிக்கையானது பிறரிலே நம்முடைய வாழ்விலே வெளிப்பட வேண்டும். அதே தான் முதல் வாசகத்தை நாம் பார்க்கிறோம். அவர்கள் தாங்கள் வைத்திருந்த யாவற்றையும் ஒன்று சேர்த்தார்கள். ஒன்று சேர்த்து இல்லாதவர்களோடு பகிர்ந்து ஒரு பொது நலனோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். இதோ இன்றைய காலகட்டத்திலே அன்றாடம் வேலைக்கு சென்று தங்களுடைய பிழைப்பை நடத்தி கொண்டிருந்த மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு நேரமாக இருக்கிறது. இதோ நமக்கு அடுத்திருப்பவர்கள், நமக்கு அக்கப்பக்கத்து வீட்டினர்கள் பல பேர் உணவில்லாமல், அவருடைய வாழ்க்கையுடைய அன்றாட தேவை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே நாம் தொடக்க கிறிஸ்தவர்களைப் போல நம்முடைய நம்பிக்கைக்கு நாம் உயிர் கொடுப்பவர்களாக, எவ்வாறு யாக்கோபு தன்னுடைய திருமடலில் சொல்கிறாரோ, செயலில்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் என்று கூறுகிறார். எனவே நாம் நம்முடைய விசுவாசத்துக்கு நாம் உயிர் கொடுக்க வேண்டும் என்றால், நாம் உயிர்ப்பின் மக்களாக, உயிர்த்த இயேசுவை நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்றால், நமது விசுவாசத்திற்கு நாம் உயிர் கொடுக்க வேண்டும்.
நமது நம்பிக்கையை நாம் ஆழப்படுத்தி அந்த நம்பிக்கையை பிறரிலே நாம் வளர்க்க வேண்டும். அப்படி என்றால் நம்மிடம் உள்ள அனைத்தையும் இந்த வேலையில் துன்ப காலத்திலே இல்லாதவரோடு நாம் பகிரும் பொழுது நிச்சயமாக நம் வழியாக ஆண்டவருடைய இந்த நம்பிக்கையானது, ஆண்டவருடைய இந்த நற்செய்தியானது பலரிலே விதைக்கப்படுகிறது என்பதை நாம் உறுதியாக நம்ப வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, இதோ இந்த காலகட்டத்திலே உயிர்த்த ஆண்டவர் நமக்கு நம்பிக்கை தருகிறார். இதோ நம் மீது அவர் இரக்கம் கொண்டுள்ளார். அதன் காரணமாக அவர் நமக்கு நம்பிக்கை தருகிறார். ஆண்டவரிடமிருந்து நாம் பெறுகிற நம்பிக்கையை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக நாமும் ஆண்டவருடைய நம்பிக்கை பெற்றவர்களாக, இறை நம்பிக்கையுடைய தூதர்களாக, இறை இரக்கத்தின் தூதர்களாக நாம் வாழ்கிறோம். இந்த வரத்திற்காக தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி போகும் பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாய் கேட்டருளியது போல நம்முடைய தாழ்நிலையும் கண்ணோக்க அருள் புரிவாராக. ஐயங்கள் நீக்கி எம்மை அன்பால் ஒன்றிணைக்கும் அமைதியின் இறைவா, திருத்தந்தை, உடன் உழைக்கும் அனைத்து ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரும் உம் உயிர்ப்பின் மகிமையையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் முழுமையாக பெற்று தோமாவை போல் துணிவுடன் இறையரசை அறிவிக்க தேவையான இறை அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மன்னிக்கும் மகத்துவமிக்க எம் இறைவா, பாஸ்கா காலத்தில் எங்கள் குடும்பங்களுக்கு உமது உயிர்ப்பின் பலனான அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பகிர்ந்து வாழும் நல்மனம் ஆகியவற்றை நிறைவாய் பொழிந்து எங்கள் குடும்பங்களில் உமது துணையாளரின் அருளால் சாட்சிய வாழ்வு வாழவும் உமது இரக்கத்தை அருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்கிறோம். கருணை கடலே எம் இறைவா, வாழ்வில் நம்பிக்கை இழந்த எம் மக்கள் தொற்று நோயிலிருந்து விடுபடவும் வாழ்வாதாரங்கள் சிறப்படையவும் அவர்கள் மனித நேயத்துடன் நடத்தப்படவும் விரைவில் குடும்பங்கள் ஒன்றிணைந்திடவும்
மகிழ்ச்சியுடன் பாஸ்கா காலத்தை கொண்டாட தேவையான அருளை பொழிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே என் இறைவா, பேரிடர் காலமான இவ்வேளையில் எம் ஆட்சியாளர்களுக்கு தேவையான அரசியல் ஞானத்தை கொடுத்து ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை போராட்டத்தில் தங்களையும் இணைத்துக் கொண்டு அவர்களின் உடல் நலத்திலும் பொருளாதார நிலைமைகளிலும் கவனம் செலுத்த தேவையான நல்ல மனதினை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கம் நிறைந்த என் இறைவா, இன்று தொற்று நோயால் மரித்த அனைத்து ஆன்மாக்களையும் நினைவு கூறுகிறோம். அவர்கள் உமது நிறைவாழ்வை பெறவும் அவர்களின் குடும்பத்தார் ஆறுதலும் தேறுதலும் பெறவும் அவர்களுக்காக உழைத்த எல்லா நல்ல உள்ளங்கள் நலமுடன் தம் பணிகளை தொடரவும் தேவையான இறையருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய மன்றாட்டுகளோடு இன்று பிறந்தநாளை கொண்டாடி நன்றி திருப்பியாக கொடுக்கின்ற லிடியான் சிசிலியா, தாமஸ் ராஜா இவர்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இவர்களுடைய வாழ்வு செம்மையுடைய வேண்டும் என்பதற்காகவும் இந்த காலத்திற்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் நாம் அப்பொழுது அமைதியில் செவிப்போம். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தீர்வுகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகியிருக்கிறது என நீர் அறிவீர். நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுக்களை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்கள் மானியப்படி எல்லாம் வல்ல தந்தையாரை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, புதுபிறப்பு அடைந்த உம்மக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினால் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் என்றென்றும் உள்ள பெற்று பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையை மீட்கக்கூடிய
கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து நம்மை எழுப்பும் உமது திருமுன் இடையராது வருந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவரின் மேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்குகிறது, அனைத்துலகின் மாந்த அனைவரும் மக்களுக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உம்மை மாற்றியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நின்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிப்புகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை கிட்டு தாம் சிறுவர்கள் கழித்து அவர் கூறியதாக, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சிறுவர்கள் கழித்து அவர் கூறியதாக, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிடம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சின்னப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரிடம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் என்றும் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து
உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலி ஆகிய புனித அவிலா தெரசாள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினால் வெற்றி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கடினமை நன்றாகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாகிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருப்புதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் அளிக்கும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சமரி. இவரை உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்க வல்லவர். நம் ஒவ்வொருவரையும் இரக்கத்தோடு காணும் தந்தை. எனவே இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர்.
தகுதியற்றவர், ஆனால் வார்த்தை மட்டும் சேரும். நான் கிறிஸ்துவின் திருவுத்திரத்தில் உன் கையை இடு, ஆணிகள் இருந்த இடத்தை கண்டறிவாய். ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். அல்லேலூயா. யோவான் 20:27. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்காவின் அடையாளத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டுள்ளோம். அதனால் எங்களுடைய உள்ளங்களில் தொடர்ந்து நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசிப்பர் அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் இன்றைய பாஸ்கா விழாவின் கொண்டாட்டத்தால் உங்களுக்கு ஆசி வழங்கி பாவத்தின் தாக்குதல்கள் அனைத்திலிருந்தும் இரக்கத்துடன் காப்பாராக.
அவருடைய ஒரே திருமகன் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு உங்களை தகுதி பெறச் செய்த இறைவன் அழியா வாழ்வின் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவருடைய பாடுகளின் நாட்களுக்கு பின் பாஸ்க விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நீங்கள் முடிவற்ற விண்ணக பாஸ்க விழாவுக்கு அக்களிப்புடன் அவரது அருளால் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறை நம்பிக்கையில் இல்லறம் அமைத்திட சென்று வாழுங்கள், திருப்பணி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உயிர் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த கடினமான துன்ப துயர நாட்களிலே பாதுகாத்து வழி நடத்துவாராக. தொடர்ந்து இந்த ஊரடங்கு இருக்கின்றது. ஆகவே நாம் அனைவரும் தனித்திருப்போம், உள்ளத்தால் இணைந்திருப்போம். இன்று மாலை 6 மணிக்கு மாதா டிவியில் ஆங்கிலத்திலே நான் திருப்பலியை ஒப்புக்கொடுக்கின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் ஜெபிக்க இருக்கிறேன். நீங்களும் முடிந்தவர்கள் அனைவரும் அந்த மாதா டிவியில் ஆங்கிலத்திலே நடைபெறுகின்ற அந்த திருப்பலியிலே பங்கேற்று ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நம்பிக்கை வளவானதே ஒரு போதும் பயத்துள்ள மாட்டே நாண்டவரின் அணிதற்கு நடத்தே நாண்டவரே பாக்கியம் செய்த கண்டே கண்டே தேவனை கண்டே கண்கள் என்ன பாக்கியம் செய்த கண்டே கண்டே தேவனை கண்டே காயக்கழுவுகள் தொட்டு பார்த்தே வீரர்களை அங்கு விட்டு பார்த்தே காயக்கழுவுகள் தொட்டு பார்த்தே வீரர்களை அங்கு விட்டு பார்த்தே நம்பினே நம்பினே ஆண்டவரை நம்பினே 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 ஆண்டவரை நம்பினே
இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை மனமானதே, ஒரு போதும் இனிதான் பயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரை பணிந்து நடப்பேன். என் ஆண்டவர்